உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. தேசிய ஜனநாயக கூட்டணியோட கட்சியில் வந்து ஒவ்வொன்றும் சலசலப்போடு இருக்காங்க. யார் ஒற்றுமையா இல்லை அப்படிங்கிறத திமுக கூட்டணியில ரொம்ப எல்லாம் அமைதி புறாக்களா இருக்காங்களா என்ன? அங்கேயும் பல பிரச்சனைகள் இங்க ஓப்பனாவே வெளியில தெரியுது. எல்லாம் ஒரு 6 மாதத்துல எல்லாம் ஒரு சரிநிலைக்கு வந்து எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள் உறுதிப்பட்டு உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு அவரு எந்த அடிப்படையில் பேசினாலும் தெரியாது. நண்பர் திருமாவளவன் அவர்கள் நீண்ட நாள அரசியல் உள்ளவர், சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா உள்ளவர். அவருக்கு முதல்வராக வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எதிர்கட்சியில் இருக்கிறதுனால ஒருத்தரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு முதல்வராக கூடிய எல்லா தகுதிகளும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசலாம். நாங்க சம்பந்தமா அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு நான் அறிக்கையை கொடுத்திருக்கேன். அது எங்க கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வைப்பாங்க. காலம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும். சில பேர் சொல்ற மாதிரி காலம் தான் முடிவு செய்யறது. மூன்றாவது அணியா இல்ல, வலுவான அணிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். மூன்றாவது அணி தாவேகா தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா அவரு உறுதியா இருக்காருல, தாவேகா தலைமையில தான் கூட்டணின்னு அதை வைத்து சொல்றேன். அவருடைய அறிக்கைகளையும் வைத்து சொல்கிறேன். அவங்க 4.5 ஆண்டு ஆட்சிங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியரா இருக்கு. மக்கள் மத்தியில கடும் கோபம் இருக்கு. சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு. கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்க வழக்கம் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சிறுமியிலேருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் துறக்கின்ற நிலைமை இருக்கு. அனைத்து தரப்பு மக்களுமே சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில இருக்காங்க. இதுவரை சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சியை பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு இந்த திமுக ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம்.